ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம சேரனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு கெஸ் பண்ணால் சந்தையோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே சேரனும் சந்தையோட வீட்டில் தான் இருக்கார். 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீட்டில் ரொமான்ஸ் பண்ணது பத்தாம இப்போ வெளியில் வேற கூட்டிக்கிட்டு போகிறாரு. அப்படி எங்கே தான் போகிறாருன்னு நம்ம வாட்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. கடைசியில் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தையா கையை பிடிச்சிக்கிட்டு கோயிலை வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேலே நம்ம அண்ணனை இப்படி விட்டு வைக்கக்கூடாது, இவருக்கு சட்டப்புட்டுனே கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நடேசன்கிட்ட சின்னதாக பிரச்சனையாக ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன ஹாஃப் இயர்லி டூர் போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன ஸ்கூலுக்கா போகிறோம், ஹாஃப் இயர்லி லீவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொன்ன உடனே இல்லை அவங்க பேத்திகளை தான் பார்க்க போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மட்டும் என்ன சொன்னேன், இப்போ ஹாஃப் இயர்லி லீவு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அதுதானே இது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் வீட்டுக்கு வந்த உடனே பல்லவன் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் எங்கே போச்சு தெரியுமா, உண்மையவே காது குத்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போகல, சந்தியாவை கூட்டிக்கிட்டு நல்லா சுற்றிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்த உடனே இனிமேல் நீ வண்டியிலலாம் போகாத, டே சோலா நீ தாண்டா நிலாவை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். என்னங்க கையை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, பார்க்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.